Greetings in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். மெய்யாகவே நாம் ஜீவிக்கிற உலகமானது ஒரு அருமையான உலகமாக இருக்கிறது. It's an amazing world. ஒரு ஆச்சரியமான உலகம். கர்த்தர் உண்மையாகவே நம்மை நேசித்து நம்மை இந்த உலகத்தில் இந்நாட்களில் ஜீவிக்கப்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். God has given us mercy and grace to be alive in this world. ஆகவே நாம் மிகுந்த சந்தோஷத்தோடு நாம் கர்த்தரை என்ன செய்யணும்? துதித்து கொண்டே இருக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் செய்ய நினைத்த காரியங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்னபடியே அவர் தீர்மானித்தபடியே நடக்கப் போகிறது. It's going to happen exactly as God has planned in your life. So get excited. Today God has got a very powerful word. ஒரு அருமையான வார்த்தையை தேவன் நமக்கு இன்று வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்போம். இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் கிரியை செய்வதாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பார்க்கும்படியாக உங்கள் இருதயத்தில் இந்த வார்த்தை கிரியை செய்வதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேகர் நினைக்கலாம், நான் வாழ்கிற உலகம் இவ்வளோ மோசமாக இருக்கின்றது. Many can think this world is a terrible place. எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் மத்தியில் நாங்கள் வாழ வேண்டுமா? இதற்காக தேவன் என்னை படைத்தாரா? இப்படிப்பட்ட உலகத்தில் நான் பிரச்சனைகளோடு நான் சேர்ந்து, பிரச்சனைகள் எந்த நேரத்திலும் என்னை நெருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் தோன்றலாம், என் குடும்பத்தில் தோன்றலாம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தாரா என்று அநேகருக்குள்ளாக ஒரு கேள்வி எழலாம். இன்று உங்கள் கேள்விகளுக்கு ஒரு அருமையான பதிலை கர்த்தர் தரப்போகிறார். ஆகவே மிகுந்த கவனத்தோடு, ஜெபத்தோடு, தேவ பயத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கள். வேதாகமத்தை நாம் பார்க்கும்போது மனிதனை தேவன் ஏன் உண்டாக்கினார்? இதை குறித்து அநேக முறை நான் பேசியிருக்கிறேன். ஆனாலும் திரும்பவும் நான் சொல்ல விரும்புகிறேன். Why did God create man? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் தெளிவாக பார்க்க முடியும். In Genesis chapter 1 verse 26 we can see that. பின்பு தேவன் என்ன தீர்மானித்தார்? Let us make man in our image. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இந்த வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம், தேவன் தாம் சிருஷ்டிக்க போகிற சிருஷ்டி எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். எப்படி இருக்க வேண்டும்? அநேகர் இதை படித்து லேசாக எடுத்துக்கொள்கிறார். Many take this lightly. ஆனால் பாருங்க, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி, in our image after our likeness. தேவனுக்கு பிரியமானவர்களே, இதற்கு மேலாக ஒரு சிருஷ்டியை தேவன் படைக்க முடியுமா? தூதர்களை அவர் அப்படி உண்டாக்கவில்லை. நல்லா கவனிங்க, நமது சாயல் நமது ரூபத்தின் படி. அப்படி என்றால் நம்மை போலவே ஒரு சிருஷ்டியை நான் உண்டாக்குவேன். யாராச்சும் அப்படி உண்டாக்குவாங்களா? ஆனா தேவன் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் லெவல், இதை காட்டிலும் அதுக்கு ஒரு மேலான லெவல்ல தேவன் உண்டாக்க முடியாது. அப்படியாதான் மனிதனை உண்டாக்கினார். அப்படி என்றால் தேவன் தாம் சிருஷ்டித்த சிருஷ்டி எப்படி இருக்க வேண்டும் என்றால் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அது தேவ சித்தமாக இருக்கணும். இல்லாவிட்டால் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி ஏன் அவர் உண்டாக்க வேண்டும்? மிருகங்களை உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்? தமது சாயல் தமது ரூபத்தின்படி உண்டாக்கினார். நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அப்போ அந்த சிருஷ்டிப்பின் நோக்கம், த பிளான் ஆஃப் கிரியேஷன், அதுல இருந்து நாம் என்ன அறிந்து கொள்ளலாம் என்றால், தேவன் தாம் சிருஷ்டித்த சிருஷ்டி நன்றாய் இருப்பது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். இதை புரிஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுடைய தாட் பேட்டர்ன், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய தீர்மானத்தின்படி மாறிவிடும். எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் தாட்ஸ். உங்கள் எண்ணங்கள் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. ஆகவே தான் இதை நாம் சற்று கவனமாக தியானிக்க வேண்டிய உண்மை. அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தின்படி இன்றைக்கும் நீ ஜீவிக்கிறாய். இதை மறக்கக்கூடாது. ஏனால் ஆதாமை போலதான் நீயும் இருக்கின்றாய். ஆதாமுக்கும் மாம்சமும் இரத்தமும் எப்படி ஆதாம் இருந்தானோ அதே போலதான் நீயும் இருக்கின்றாய். ஆகவே இன்றைக்கு நீ மறக்கக்கூடாத காரியம், அவருடைய சாயலாக
அவருடைய ரூபத்தின்படி இன்று நீ ஜீவிக்கிறாய். அது மாத்திரமல்ல, ரெண்டாவது பிளான் பாருங்க, உண்டாக்குவோமாக என்று சொல்லிட்டாரு, let us make. ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா, எதற்காக அவர்கள் உண்டாக்கப்பட்டார்கள்? சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். பார்த்தீங்களா? பூமி அனைத்தையும், பூமியில் உள்ள சகல ஜீவன்களையும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். let them have dominion. அப்போ இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கீங்களேன், ஒரு சிருஷ்டிப்ப இப்படி சிருஷ்டிப்பார் என்றால் அவருடைய சாயல், அவருடைய ரூபம். ரெண்டாவது, the purpose of creation, dominion, ஆளுகை செய்யும்படியாக ஆளக்கடவர்கள். பார்த்தீங்களா? ஆளக்கடவர்கள். அப்ப ஆளக்கடவர்கள் என்று அவர் சிருஷ்டித்தார் என்றால் அவருடைய சித்தம் என்ன இருக்கணும்? நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவ சித்தம். அதற்காக தான் மனிதனை உண்டாக்கினார். இதை மறக்கவே கூடாது. தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நீ பார்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளை, கேட்கிற செய்திகளை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ தீர்மானிக்காது. It's not what you see, what you hear. It is what the word of God is declaring. எதற்காக நீ சிருஷ்டிக்கப்பட்டாய்? இன்றைக்கும் நீ ஆளுகை செய்வதற்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டாய். இதை மறக்க கூடாது. இப்ப நீ அவருடைய சாயல் விட்டு அவருடைய ரூபத்தை விட்டு மாறிட்டிய. திங்க் பண்ணி பாருங்க, இல்லாட்டி மாறிட்டோமா? நம்மளாம் மாறிட்டோமா? அவருடைய சாயலாக முடிய ரூபத்தின்படிதான் இன்று நாம் ஜீவிக்கிறோம். அதற்காக தான் நமக்கு இந்த உலகம் முடிந்த பிறகும் நமக்கு ஒரு புதிய எதிர்காலம் உண்டு, அருமையான எதிர்காலம் உண்டு. நாம் நித்தியத்தில் நாம் ஜீவிக்க போகிறோம். நித்திய காலமாக நாம் ஜீவிக்க போகிறோம். அப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு நம்ம சோத்திரம் பண்ணிட்டே இருக்கணுங்க. சோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். Praise should come automatically, without any hindrance, without any disturbance. ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கணும். இன்னைக்கு சூழ்நிலைகளை பார்த்து அநேகர் துதி செய்வதை குறைத்துக் கொள்ளுகிறார்கள், துதி செய்வதை மறந்து விடுகிறார்கள். துதி செய்வதற்கு பதிலாக அவர்கள் புலம்புகிறார்கள். வேற எண்ணங்களுக்கு தங்களுடைய மனதை அவர்கள் கொடுக்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. சோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரே நீ நல்லவர்ப்பா, நல்லவர்ப்பா. ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் இந்த பர்பஸ் ஆஃப் கிரியேஷன்ல இருந்து, இந்த 26ஆம் வசனத்திலிருந்தே நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால், நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் படைத்தார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். 27ஆம் வசனத்துல பாருங்களேன், 27, 28 தொடர்ந்து பாருங்க. என்ன அருமையா ஆண்டவர் பாருங்க, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். 28ஆம் வசனத்தை பாருங்க, தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அடுத்தது பாருங்க, பின்பு தேவன் அவர்களை நோக்கி தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபமாக படைத்த மனிதனை நோக்கி அவருடைய பிளான சொல்றார் பாருங்களேன். நீங்கள் பலுகி பெருகி, be fruitful and multiply, be fruitful and multiply. அப்போ be fruitful and multiply, பலுகி பெருகினா என்ன சொல்றாரு? நல்லா இருன்றார்ப்பா. பாத்தீங்களா? நீ பலுகாமல் சிறுகி என்று சொல்ல, குறுகி என்று சொல்ல, பெருகி. இதாங்க தேவ சித்தம். Be fruitful and multiply and have dominion. பாருங்க, திரும்ப அவர் சொல்லுகிறார், ஆளுகை செய், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அப்ப நோட் பண்ணுங்க, இந்த கிரியேஷனுடைய எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. அவருடைய சாயலாக ரூபமாக சிருஷ்டித்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, அடுத்தது பலுகி பெருகி ஆண்டு கொள்ளுங்கள் என்று திரும்பவும் சொல்லி, அவர் செய்த காரியம், முதல் காரியம், ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், he blessed them, அவர்களை ஆசீர்வதித்தார். பாத்தீங்களா? God blessed them. தேவ பிள்ளைகளே, ஒருவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்றால், அதுவும் பலுகி பெருகி என்று சொல்லி ஆசீர்வதிப்பார் என்றால், what do you think that man desires? அந்த மனிதன் என்ன விரும்புகிறார் என்று நினைப்பீர்கள்? நீ நல்லா இருக்கணும் தான் விரும்புவாங்க. அப்படிதான் பெற்றோர்கள் ஆசீர்வதிப்பாங்க. அதான் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. பாருங்க, அவருடைய சாயலாக, அவருடைய ரூபமாக, லோவர் லெவல் கிடையாது, சேம் லெவலா உண்டாக்கி ஆண்டு கொள்ளுங்கள். அவர் என்ன செய்கிறாரோ அவர் ஆண்டு கொண்டிருந்தார், அதே போல நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, பலுகி பெருகி, பி ஃப்ரூட்ஃபுல் மல்டிப்ளை சொல்லி அது செய்த முதல் ஆக்ஷன்.
அவர்களை ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் தேவ சித்தம் என்னென்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். God wants to bless us. God wants us to be well. கர்த்தர் நீ நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதுல எந்த விதமான சந்தேகம் இருக்க வேணாம். நீ இப்ப இருக்க சூழ்நிலைகளுக்கு ஒரு காரணம் இருக்கு, கவலைப்படாத. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உன்னை யாரும் மாற்ற முடியாது. தேவ திட்டத்தை விட்டு யாரும் உன்னை பிரிக்க முடியாது. நீ வேணா அறியாமையினால் உன்னை பிரித்துக் கொள்ளலாம், ஆனால் யாரும் தங்களுடைய வல்லமையினால் பிரிக்க முடியாது. வார்த்தையை புரிஞ்சுட்டுன்னா பிசாசால கூட கிரியை செய்ய முடியாது. இன்னைக்கு நான் பாயிண்ட் தொடங்குறேன், இன்னும் மெயின் பாயிண்ட்டுக்கு வரல, கவனிங்க. பிசாசு கூட உங்களை பிரிக்க முடியாது. Who can separate us from the love of God? பவுலப்பன் சொல்லுகிறார்ல, தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவன் யார்? யாரும் பிரிக்க முடியாது. தேவ திட்டத்திலிருந்து யாரும் பிரிக்க முடியாது. நீ வேணா பிரிக்கலாம் அறியாமையிலிருந்து. ஜனங்கள் அறியாமையினால் தங்களை பிரித்துக் கொள்கிறார். பட் nobody can. ஏனென்றால் you are here on mission destiny. ஒரு நோக்கத்தோடு, தேவ நோக்கத்தோடு நீ இந்த உலகத்தில் நீ தோன்றியிருக்கிறாய். ஆகவே இதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத வாழ்வை வாழும்படியாக கர்த்தர் உன்னை தெரிந்து விட்டார். தேவ பிள்ளை, நீ ஜீவிக்கும் நாளெல்லாம் நீ ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், நீ பலுகி பெருகி ஆண்டு கொள்ள போகிறாய். இந்த செய்தியை கேட்பாய் என்றால் நிச்சயமாக திரும்பவும் சொல்லுகிறேன், நீ ஜீவிக்கும் நாளெல்லாம் நீ பலுகி பெருகி ஆண்டு கொள்ளுவாய். கர்த்தருனை ஆசீர்வதித்து விட்டார். If you understand this truth, then I'm telling you, let this sink into your spirit. As long as you live, you will be fruitful, you will multiply, you will have dominion, because God has blessed you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து விட்டார். ஆகவே நீ எப்போதும் தேவனை தூத்து கொண்டே இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மனிதனை எதற்காக சிருஷ்டித்தார் என்ற அந்த திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக தான் இப்போ இந்த டீச்சிங் வருகிறது. இவ்வளத்தையும் செஞ்சுட்டு உண்டாக்கினார், அவரிடத்தில் சொன்னார், பலுகி பெருகி ஆண்டு கொள்ளுங்கள். இரண்டாவது ஆசீர்வதித்தார். அதற்கு பிறகு அவர்களை எங்கே வைத்தார்? 31ஆம் வசனத்துல எங்கே வைத்தார் பாத்தீங்களா? He saw that everything he made was very good. அப்போ மிகவும் நன்றாய் இருந்த ஒரு இடத்தில் அவர் வைத்தார். அதான் ஏதேன் தோட்டம். God saw, கர்த்தர் கண்டார், சிருஷ்டித்த யாவும் மிகவும் நன்றாய் இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா மிகவும் நேர்த்தியான ஒரு இடத்துல அவர் தாம் படைத்த, தம்முடைய சாயல் தம்முடைய ரூபத்தில் படைத்த மனிதனை ஆசீர்வதித்த பிறகு அவர் வைத்தார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், நீங்கள் நன்றாய் இருப்பது கர்த்தருடைய சித்தம். அதற்காகவே மனிதனை படைத்தார். திரும்பவும் நான் சொல்லுகிறேன், எதற்காக மனிதனை படைத்தார்? மனிதன் ஜீவிக்கும் நாளெல்லாம் நன்றாய் இருக்க வேண்டும். திரும்பவும் நான் சொல்லுகிறேன், நன்றாய் இருக்கும். பாஸ்டர், என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? நல்லா இருக்கவா படைத்தாரு? இந்த உலகத்துல ஒருத்தர் நல்லா இருக்க முடியுமா? எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்க பார்த்தாலும் தீங்கு, எங்க பார்த்தாலும் வியாதி, எங்க பார்த்தாலும் கோளாறு, எங்க பார்த்தாலும் நடக்கக்கூடாத அநேக சம்பவங்கள் நடக்கின்றன. இதுல ஒருத்தர் நல்லா இருக்க முடியுமா? தேவ பிள்ளையே, நிச்சயமாக நீ நன்றாய் இருக்க போகிறாய். ஒருத்தர் நல்லா இருக்க முடியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ நன்றாய் இருக்க போகிறாய். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிற யாவரும் நன்றாய் இருப்பார்கள். யோவான் 8:32, நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth and the truth shall set you free. சத்தியத்தை அறிந்தவர்கள், புரிந்தவர்கள் நிச்சயமாக எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் எப்பொழுதும் நன்றாயிருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். எதற்காக அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்பதையும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டு கொள்வதற்காக, கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் என்பதையும் அவர்கள் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். இது அவர்களுக்குள்ளாக ஆழமாக அவர்கள் இதயத்துக்குள்ளாக சென்றபடினால் அவர்கள் நிச்சயமாக எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர்கள் மெய்யாகவே நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், சூழ்நிலைகள் அவர்களை மாற்ற முடியாது. இவர்கள் சூழ்நிலைகளை கண்டிப்பாக மாற்றுவார்கள். Circumstances cannot change them, but they will be changing all circumstances, no matter how complicated it may be. தேவ பிள்ளைகளே, ஆகவேதான்
சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அருமையான தேவன் பாருங்க. நல்லா இருக்கணும்னு தான்ப்பா மனுஷன் உண்டாக்குனாரு. இன்னைக்கு அவருடைய திட்டம் மாறலைங்க. அவர் திட்டம் மாறாது என்றால் தேவன் மாற மாட்டார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அப்படியே தான் இருக்கின்றார். தேவனும் அதே வண்ணமாக இருக்கிறார். அவர் மாறவே மாட்டார். ஆகவே அவர் திட்டங்கள் மாறாது. இன்றைக்கும் அவர் திட்டம் என்னவோ அந்த திட்டத்தின்படிதான் நான் வாழப்போகிறேன், நீங்களும் வாழப்போகிறீர்கள். இதற்காக தான் இந்த சத்தியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆனா மனுஷனை பாருங்களேன், இவ்வளவு அருமையான திட்டத்தை வைத்து நன்றாய் இருக்க வேண்டும் என்று மனிதனை சிருஷ்டித்த தேவனுடைய திட்டத்தை புரியாம அவன் ஒரு செயல் செய்தான். யாரும் அறிந்திருக்கிறோம், ஆனால் கேளுங்கள், அப்பதான் உங்களுக்கு இந்த செய்தியுடைய முக்கியத்துவம், அதுக்கு பின்னால் இருக்கிற சத்தியம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். மெய்யாக திரும்ப சொல்லுகிறேன், you're going to be different. நிச்சயமா நீங்க மாற போறீங்க. nobody can change you, nobody can shake you. நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. எல்லாத்தையும் நீங்க அசைக்க போறீங்க. ரெடி ஆயிட்டீங்களா? இந்த நாள்ல இருந்து எவ்ரிதிங் you're going to shake. chains are breaking. சங்கிலிகள் உடைகிறது, அந்தகாரங்கள் அசைகிறது, டார்க்னஸ் ஷேக்கிங் கண்டிப்பா நடக்க போகுது. கெட் ரெடி. ஆனா நல்ல கவனிங்கள, இதை சாத்தான் பார்த்து கொண்டிருந்தான். எல்லாத்தையும் கேட்டுட்டான். அதான் அவன் என்ன செய்தான்? ஏவாள் இடத்தில் வந்தான். எப்படி வந்தான்? எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு தான் வந்தான். ஆதியாகமம் 1:1 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? பாருங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தான். தேவன் சொன்னது உண்டோ? அவனுக்கு எல்லாமே தெரியும். என்றால் அவனுக்கு ஒரு காரியம் பிடிக்காம போயிட்டு. என்ன காரியம்னா, என்னடா மனுஷன் நன்றா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானிச்சிட்டாரு. நான் இப்ப இருக்க நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு. என்ன தள்ளிட்டாரு. நான் எப்படிப்பட்ட அந்தஸ்துல இருந்தேன். என்ன தள்ளிட்டு இப்ப பாத்தீங்கன்னா இந்த மனுஷனுக்கு உண்டாக்கிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன செய்தான்? அந்த அதிகாரத்தையும் அந்த சூழ்நிலையும் தேவ திட்டத்தையும் மாற்றுவதற்காக அவன் செயல்பட்டான். அதனாலதான் அந்த ஸ்திரீயின் இடத்துல வந்தான். அந்த ஸ்திரீயும் பாருங்க, ஒழுங்கா பதில் கொடுக்காம இருந்துக்கலாம். அவனிடத்துல ஒரு டிஸ்கஷன். எதுக்கு நெகோசியேஷன்? எப்பவுமே சில பேர் வரும்போது ஜாக்கிரதையா இருங்க. அவங்க எதுக்காக வராங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க அவங்களே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு கான்வர்சேஷன். அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, நீங்க அவங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அதுக்குதான் ஞானம் தேவைங்க. இந்த ஸ்திரீ பாருங்க, புத்தி இல்லாத ஸ்திரீ அந்த சர்ப்பத்துக்கு பதில் கொடுக்குறான். பதில் கொடுத்ததுனாலதான் அவன் அடுத்த பாயிண்ட் கொண்டான். பாருங்க, ஆண்டோடைய வார்த்தையை ஒன்று செய்யறான், டவுட் பண்ண வைக்கிறான். ஆதியாகமம் 3:3 வாசிங்க. சொன்னது உண்டோ? கர்த்தர் இந்த சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை பாருங்க. அந்த ஸ்திரீ பாருங்க, வேண்டாத வார்த்தை பேசி கடைசியில் அவன் என்ன சொல்றான்? அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அப்படியே எல்லாத்தையும் மாத்திடுச்சு. இந்த ஸ்திரீயாச்சும் என்ன செய்யணும்? அந்த இடத்துல உஷாரா இருந்திருக்கணும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய வேலையே மனிதனை வஞ்சிக்கிறது தான், ஏமாத்துறது தான் சாத்தானுடைய வேலையே. இன்னைக்கு அதுதான் செஞ்சுட்டு இருக்கான். அவன் யார் மூலம் வருவான்னு தெரியாது. அதுதான் எச்சரிக்கையோட இருக்கணும். வார்த்தையை விட்டு போகக்கூடாது. கர்த்தர் சொல்லிட்டான்னா அது தான் நீங்க ஜீவிக்கணும். பாருங்க, உடனே ஆண்டவர் சொன்னா நீ சாவா என்று சொன்னார், சாகவே சாவதில்லை. பாருங்க, நடக்கவே நடக்காதுன்ட்டு. சரி, இங்கேயாச்சும் அது புரிஞ்சுக்கணும்ல. ஆண்டவர் சொல்லியிருக்காருப்பா, அவர் தான் என்ன சிருஷ்டித்தாரு, அப்படியே சாயலாக அப்படியே ரூபமாக சிருஷ்டித்து ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னாரு. இது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எல்லாமே சாப்பிடுன்ட்டாரு, இது ஒன்று தானே சாப்பிடாதுன்னு சொன்னாரு. அந்த ஸ்திரீக்கு பாரு எங்க மூளை போச்சுன்னு தெரியல. 6ஆம் வசனத்துல பாருங்களேன். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த சர்ப்பம் சொன்ன வார்த்தையை கேட்ட பிறகு, அப்பொழுது, அதனாலதான் வார்த்தை ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். பி கேர்ஃபுல் வாட் யூ ஹியர். நீங்கள் கேட்பதை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இங்கிலீஷ் பைபிள் பி கேர்ஃபுல் வாட் யூ ஹியர் என்று வேதம் சொல்லுகிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம என்ன கேட்கிறோம் என்பதை குறித்து எச்சரிப்போடு இருக்கணும். பாருங்க,
அந்த வார்த்தை கேட்ட உடனே அவருடைய நல்ல மனது, பாவமே செய்யாத மனது, அது வரைக்கும் பாவத்தை அறியல, she didn't know what was sin. பாவமே அறியாத அந்த ஸ்திரீ என்ன செய்தார்? அவருடைய மனது மாறிடுச்சு. அப்பொழுது அந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அந்த woman saw, கண்டு பாருங்க, உடனே மாறிடுச்சு பாருங்க, விஷனே மாறிடுச்சு. கண்டு செய்யக்கூடாத காரியத்தை செய்தாள். அவள் அப்படி செய்ததுனால் என்ன ஆயிற்று? ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, through one man sin entered, ஒரு மனிதனாலே பாவம் உலகத்திற்குள்ளாக நுழைந்தது. பாத்தீங்களா? ஒரு மனிதனாலே பாவம் உலகத்திற்குள்ளாக பிரவேசித்தது. பாத்தீங்களா? வரக்கூடாத ஒன்று பிரவேசித்தது. என்ன பிரவேசித்தது? பாவம். பாவம் வந்தானே நல்லா இருக்கிற மனுஷன் நல்லா இல்லாம மாறிடுவான். அதனாலதான் நன்றாய் இருந்த உலகம் மோசமாய் போனதுக்கு காரணம் பிரவேசித்தது. வாசிங்க ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல. உலகத்திலே பிரவேசித்தது. பாத்தீங்களா? உலகத்திலே ஒரே மனுஷனாலே, தேவனாலே கிடையாது, ஒரே மனுஷனாலே பாவம் வந்தோடனே மரணமும் பிரவேசித்தது. ரெண்டும் சைடு பை சைடு. பாத்தீங்களா எவ்வளவு மோசமான நிலைமை பாருங்க. அப்ப நன்றாயிருந்த உலகம் மோசமான உலகமாய் மாறிற்று. அப்ப தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை காரணம் பாவம் வந்தோன்னா மரணம் வந்துச்சு. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, கர்த்தர் சபித்தார்னு போட்டிருக்கு. எதை சபித்தாரு? He cursed the ground. பாருங்க, he cursed the ground. அவர் சர்ப்பத்தை பற்றி நான் பேசல. நான் இப்போ இந்த கிரவுண்டை பற்றி பேசுறேன். He cursed the ground. Cursed is the ground for your sake. In sorrow போட்டிருக்கு. அப்போ அவர் பூமியை சபிச்சார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, அப்ப நோட் பண்ணி பார்த்தா ஆதாம் அவர் சபிக்கல, ஆனா பூமியை ஆதாம் நிமித்தம் சபித்தார். அப்ப பூமி மேல சாபம் வந்துச்சு. அப்ப என்ன சாபம் வந்த உடனே? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பா. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மனுஷன் பாத்தீங்கன்னா சும்மா ஒண்ணு அதோடைய பலனை புசிக்கல, வருத்தத்தோட புசிக்கிறான். அது சாபங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலை 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 வேலை, டென்ஷன் 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 இருக்கா இல்லையா? சொல்லுங்க. என்னதான் ஏசி, என்னதான் காரு, என்னதான் சொகுசு, என்னதான் எலக்ட்ரிசிட்டி, என்னதான் ஃபிளைட்டு, என்னதான் வந்தாலும் வருத்தத்தோட தான் அதனுடைய பலனை புசித்து கொண்டிருக்கணும். யாரை பார்த்தாலும் டென்ஷன், யாரை பார்த்தாலும் பயம், யாரை பார்த்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை இருக்கா இல்லையா? பணம் இருக்கவனுக்கு அதே மாதிரி இருக்க, பணம் இல்லாதவனுக்கு நிம்மதி கிடையாது. எங்க பார்த்தாலும் நிம்மதியே இல்லை. ஏனென்றால் as long as you live, how will you eat the fruit of the land? வருத்தத்தோட. பாத்தீங்களா? அப்போ நல்லா இருந்த உலகம் மோசமான உலகமாய் மாறினதுக்கு காரணம் என்னது? தேவனுடைய சித்தம் அல்ல, அது மனுஷனுடைய செயல். மனிதன் வார்த்தையை புரியாததினால் வந்த விளைவுதான் இது. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை நோக்கி இந்த காரியத்தை பேசுகிற. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீ வார்த்தையை புரிஞ்சிட்டு இருக்கிய? நீ வார்த்தையை புரிஞ்சிட்டு இருந்தீன்னா தேவ திட்டம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். தேவ திட்டம் என்ன? நீ நல்லா இருக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். ஆனா அதே தேவன் என்ன செய்தாரு? சபித்தார். என்ன சொன்னாரு? திரும்ப வாசிங்க. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட பலனை புசிப்பா. This is a curse. இன்னைக்கு டென்ஷன்ல இருக்கீங்கன்னா don't allow the curse to operate. இது சாபம். புரிஞ்சுங்க, இது நல்லா புரிஞ்சுங்க. இது பாவத்தினால் வந்த விளைவு.
ஆனால் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்ன தேவன் தன்னுடைய ஜனத்தை நேசித்தார். ஆனா நேசித்த போதும் அவர் என்ன செய்யல? அவர் சர்க்கம்ஸ்டான்ஸை மாத்தல, சூழ்நிலையை மாத்தல. சாத்தான் அந்த நாள்ல இருந்து கிரியை செய்ய துவங்கிட்டான். எங்க பார்த்தாலும் சுத்திட்டு தான் இருந்தான் சாத்தான். பாவமும் கிரியை செய்து கொண்டிருந்தது, விபத்துகளும் கிரியை செய்து கொண்டிருந்தது, வியாதியும் கிரியை செய்ய துவங்கிட்டு, எல்லாமே கிரியை செய்ய துவங்கி. எதுவுமே ஆண்டவர் தூக்கல. அப்கோர்ஸ் வியாதிலாம் சிலுவை தூக்கிட்டாரு, அது வேற விஷயம், அது கொண்டு வர போறோம். ஆனா ஆக்சுவலா பார்த்தோன்னா எல்லாம் இன்னும் இருக்கு. இன்னும் இந்த உலகத்துல ஆண்டவர் வியாதியை எடுத்தாலும் எல்லாம் எடுத்தாலும் எல்லா உலகத்துல கிரியை செய்து. கரெக்டா? நான் இப்ப பர பாயிண்ட்டுக்கு நோட் பண்ணுங்க. எல்லாம் கிரியை செய்து, சாபமும் கிரியை செய்து, வியாதியும் கிரியை செய்து, பாவமும் கிரியை செய்து, பிசாசும் கிரியை செய்யறான், அசுத்தாவியும் கிரியை செய்து, தீங்கு கிரியை செய்து, எல்லாமே அது மத்தியில தான். ஆண்டவர் அது எதுவுமே எடுக்கல, எல்லாம் அங்கேதான் இருக்கு. கரெக்டா? ஆனா அதன் மத்தியில் தமக்கென்று ஒரு ஜனத்தை அவர் தெரிந்து கொண்டார். இவர்கள் தான் ஆபிரகாமின் சந்ததி. இந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் என்ன சொல்றார் பாருங்களேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, as he has promised thee ன்னு சொல்லி நடுவுல இருக்கும். What did he promise? You will, it should be well with thee and you should multiply அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கோம். தமிழ் பைபிள்ல வாசிங்க. நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும், மிகவும் விருத்தி அடைவதற்கும், அவைகளுக்கு நன்றாய் இருப்பதற்கும். கரெக்டா? இதுதான். அப்போ பாத்தீங்கன்னா சூழ்நிலையை மாத்தல. பிசாசும் இருப்பான், வியாதியும் இருக்கான், தோல்வி இருக்கும், தீங்கான மனிதர்கள் இருப்பார்கள். எங்க பார்த்தாலும் சாபம் கிரியை செஞ்சுட்டு தான் இருக்கும், அசுத்தாவிகள் எல்லாமே கிரியை செஞ்சுட்டு தான் இருக்கும். குறைவின் வல்லமை கிரியை செய்யும். அநேகர் குறைவுக்குள்ள ஜீவிப்பாங்க. ஆனா நீங்க எப்படி இருப்பீங்களா? நன்றாய் இருக்கும்படி, மிகவும் விருத்தி அடைவது, மிகவும் விருத்தி அடையும்படி. பாருங்க, நன்றாய் இருக்கும்படி. எவ்வளவு விருத்தி அடைய? சாதாரணமான விருத்தி அடைதல் இல்ல, புரிஞ்சுக்குங்களேன். நன்றாய் இருக்கும்படி விருத்தி அடையும்படின்னு சொல்ல, நன்றாய் இருக்கும்படி மிகவும் விருத்தி அடையும்படிக்கு இங்கிலீஷ் பைபிள் as he has promised thee, ப்ராமிஸே பண்ணிட்டாரு. அப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டார், வாக்கு தத்தம் பண்ணிட்டாரு. ஆனா சூழ்நிலை அப்படிதான் இருக்கும். இந்த சூழ்நிலையில நீங்க நல்லா இருப்பீங்க, மிகவும் விருத்தி அடைவீங்க. பாத்தீங்களா? இதுதாங்க ஆண்டவர். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாத காரியம் உனக்கு நடக்க போகுது. நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், கவனிங்க. ஏன் தெரியுமா நீங்க மிகவும் விருத்தி அடைவீங்க, ஏன் நீங்க நன்றா இருப்பீங்க? தட் இஸ் காட்ஸ் பிளான், தட் காட்ஸ் வேர்ட். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை யார் புரியுறாங்களோ அவங்களுக்கு தான் அது கிரியை செய்யும். யார் அதை புரிஞ்சு அதை விசுவாசிக்கிறாங்க அவங்களுக்கு கிரியை செய்யும். நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரியை செய்யும். யார் புரிஞ்சாலும் சரி. அப்ப புரியணும்னா நீ ரட்சிக்கப்படணும், புரியணும்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்யணும், புரியணும்னா தேவபுத்திரனா மாறணும். தேவபுத்திரர்கள் தான் இதை புரிஞ்சுக்குவாங்க. ஆபிரகாமின் சந்ததி தான் இதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது ஆபிரகாமின் சந்ததிக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். கலாத்தியர் 3:29, கிறிஸ்துவனுடையவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. அப்ப நீங்க கிறிஸ்துவனுடையவர்களா மாறினீங்கனாதான் இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு நிறைவேறும், இந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்யும். அதனால உன்னை சுற்றிலும் அறையோ டென்ஷன் பா, இப்படி இருக்கு அப்படி இருக்கு, ஆபீஸ்ல பிரச்சனையா இருக்கு, குழந்தைங்க இப்படி இருக்காங்க, ஐயோ என் குழந்தைங்க கெட்டு போயிடுவாங்களா, எங்க பார்த்தாலும் அடிக்ஷன் வருது, இந்த அடிக்ஷன் வருது, அந்த அடிக்ஷன். எந்த அடிக்ஷன் இருந்தாலும் அதன் மத்தியில் உன் குழந்தைகள் வாழ்வார்கள், ஆனால் அவர்கள் நன்றாய் இருப்பார்கள், மிகவும் விருத்தி அடைவார்கள். ஏனென்றால் ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் கொடுத்த வார்த்தை ப்ராமிஸ் இதுவே. கிங் ஜேம்ஸ்ல அழகப்படும், as he has promised thee. Go and see the word Deuteronomy 6:3, as he has promised thee. அது மாத்திரமே எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை உபாகமம் 5:29. இப்படிப்பட்ட சத்ரு இருக்க உலகத்துல, சத்ரு கிரியை செய்கிற உலகத்துல, வியாதி கிரியை செய்கிற உலகத்துல, சர்ப்பங்கள் தேள்கள் நிறைந்த உலகத்துல, ஆபத்து நிறைந்த உலகத்துல, தீமை இருக்கிற உலகத்துல, கிரியை செய்கிற உலகத்துல, தீங்கான மனிதர்கள் கிரியை செய்கிற உலகத்துல, இப்படிப்பட்ட உலகத்துல உபாகமம் 5:29, நீயும் உனக்கு பின்வரும் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி. பாருங்களேன் தேவ பிள்ளைகள், இதாங்க தேவ சித்தம். நோட் பண்ணீங்களா? அப்போ நீயும் உனக்கு பின்வரும் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லாதான் இருப்பாங்க. இதை புரிஞ்சுக்கலன்னா நீ ஒன்றும் செய்ய முடியாது. வார்த்தை புரியாதனுக்கு வார்த்தை கிரியை செய்ய.
கோயிலுக்கு போனா போதாது பிரதர், சத்தியத்தை கேட்டா போதாது. சத்தியம் கிரியை செய்வதற்கு உன்னை அர்ப்பணிக்கணும். அந்த சத்தியம் கிரியை செய்வதற்கு நேரம் செலவழிக்கணும். வார்த்தையை கேட்டுட்டு சபைக்கு சென்று எப்ப பார்த்தாலும் போறேன். அப்படிப்பட்ட உலகத்தை நான் வாழ்றேன். எங்க இருக்கு சர்ப்பமும் தேட இருக்கு, வெளியே இருக்கு, பக்கத்திலே இருக்கு. பாவம் எங்க இருக்கு? உன்னை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவம். நோட் பண்ணி பாருங்க. தீங்கு எங்க இருக்கு? பக்கத்திலே இருக்கு. எல்லாமே பக்கத்துல தான் இருக்கு. எதுக்காக பக்கத்துல இருக்கு? எப்போ உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக நுழையலாம், உன்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றலாம், அதனுடைய சித்தத்தின்படி எப்படி மாற்றலாம், மோசமாக எப்படி மாற்றலாம், எப்படி உன்னை இன்னும் அதிகமாக குறைய வைக்கலாம், இதற்காக தான் இப்படிப்பட்ட தீங்கான காரியங்கள் உன்னுடைய அருகாமையில் இருக்கின்றது. வியாதி உன் பக்கத்திலே இருக்கு. எதற்காக? உனக்குள்ளாக நுழைந்து உன்னுடைய வாழ்க்கையை மோசமாக்குவதற்கு, உன்னுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையும் நாசமாக்குவதற்காக, மோசமாக்குவதற்காக தான் வியாதியும் முன் அருகாமையில் இருக்கிறது. தேவ பிள்ளை, இப்படிப்பட்ட உலகத்தில் ஆண்டவனை வைத்து உன்னிடத்தில் சொல்லுகிற அவருடைய வார்த்தை என்னவென்றால், என்னுடைய விருப்பம், என்னுடைய வார்த்தை, என்னுடைய சித்தம், நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் உபாகமம் 5:29 பிரகாரமாக என்றென்றைக்கும் நன்றாயிருக்க வேண்டும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பிரகாரமாக மிகவும் விருத்தி அடையும் படிக்க. பார்த்தீங்களா? இதுதாங்க தேவனுடைய சித்தம். இத புரிஞ்சுக்கங்க. புரியாம, வார்த்தைய புரியாம இருக்கிற தேவ ஜனங்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள். தயவு செய்து நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காதீர்கள். Even the devil knows that he has very little time available. Revelation 12:12 வாசிங்க. தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து, தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று மாத்திரம் உண்டென்று அறிந்து. உங்களுக்கு அந்த அறிவு இருக்கா? பிசாசுக்கு அந்த அறிவு இருக்கு. தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து. உனக்கு அந்த அறிவு இருக்கா? உனக்கும் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்த அந்த அறிவு இருக்கா? இருக்கும் என்றால் நேரத்தை வீணாக்க மாட்டாய். You will not waste your time. Don't waste your time, brother. நேரத்தை வீணாக்காத. இன்னைக்கு எவ்வளோ அதிகமாக சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியுமோ அதற்காக நேரத்தை செலவழி. சத்தியத்தை புரிந்து கொள்வதற்காக நேரத்தை செலவழிக்கிற தேவ பிள்ளைகள் மெய்யாகவே தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மெய்யாகவே தேவனால் உயர்த்தப்படுவார்கள். மெய்யாகவே தேவனை மைமைப்படுத்துவார்கள். மெய்யாகவே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். என்ன அருமையான தேவன் பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வச்சுட்டு நல்லாருன்னு சொல்லிட்டு அதற்கேற்ற வல்லமையும் பலனையும் திறனையும் கிருபையும் அபிஷேகத்தையும் நமக்கு தந்து விட்டார். இதாங்க நம்முடைய தேவன். அது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் தெரியும் வியாதி பக்கத்திலே இருக்கு. பக்கத்திலே இருக்கு. யாரை எந்த நேரத்தில் எந்த விதத்தில் தாக்கும் என்று ஒருத்தருக்கும் தெரியாது. நம்முடைய சரீரமோ சாவுக்கு ஏதுவான சரீரம், அற்ப சரீரம், ரொம்ப அற்பமான சரீரங்க, பலவீனமான சரீரம். இந்த சரீரத்தை தாக்குவதற்கு வியாதி காத்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆண்டவர் என்ன சொன்னாரு? யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். உபாகமம் 7:15, கர்த்தர் சகல நோய்களையும் முன்னை விட்டு விலக்குவார். எல்லாத்தையும் சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ வாழுவாய். ஏன் வாழுவாய் என்றால், ஆதாம் செய்த மகா பெரிய தவறினால், ஏவாளும் செய்த அந்த வஞ்சனை நிமித்தம் செய்த தவறினால் வந்த விளைவுகளை அங்கேதான் இருக்கும். ஆனாலும் உன்னை அது தொடாது. நான் எடுத்து போடுவேன். வியாதியை நான் எடுத்து போடுவார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16 பாத்தீங்கன்னா, கர்த்தர் அவனை எழுப்புவார். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் கர்த்தர் அவனை எழுப்புவார். 14 14ஆம் வசனத்தை யாக்கோபு 5:14, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் 15 கர்த்தர் அவனை எழுப்புவார். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், தேவ பிள்ளைகளே, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், அந்த எந்த வியாதி எனக்கு தெரியாது, அங்க பேரை போட்டுங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால்
யாக்கோபு 5:14 கர்த்தர் அவனை எழுப்புவார். அதனால நமக்கு என்ன வந்துச்சு? வியாதி பக்கத்துல இருந்தா என்ன வந்துச்சு? வைரஸ் வந்தா என்ன வந்துச்சு? எது வந்தாலும் நமக்கு என்ன வந்துச்சு? தேவ பிள்ளைகளே, எது வேணாலும் இருக்கட்டும், ஆண்டவர் அதை நீக்க மாட்டார். அங்கேதான் இருக்குது, எல்லாம் பக்கத்துல தான் இருக்கு. ஆனா கர்த்தர் அவனை எழுப்புவார், கர்த்தர் அவனை எழுப்புவார். கர்த்தர் அவனை என்ன உன்னதான் எழுப்புவார். சபைக்குள்ள இருக்க உன்னை எழுப்புவார். அதனாலதான் சபையின் மூப்பர்களை அழைப்பானாங்கன்னு போட்டிருக்கு. சபையே, உன்னுடைய அதிகாரத்தை புரிந்து கொள். சபையே, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அப்ப பாருங்க, சபைக்கு கொடுக்கும் அதிகாரத்தை நன்றாக கவனியுங்கள். கர்த்தர் அவனை எழுப்புவார். ஆகவே இந்த உலகத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நான் வாழ்கிறேன் என்று ஒருபோதும் நாம் சிந்திக்க கூடாது, மனம் பதறக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நாம் நம்முடைய மனதை பறி கொடுக்க கூடாது. ஏனென்றால் கர்த்தர் அவனை எழுப்புவார். கர்த்தர் உன்னை மிகவும் அதிகமாக விரித்தடை செய்வார். கர்த்தர் நீ நன்றாயிருக்கும்படி அவர் உனக்கு உதவி செய்வார். இதுதான் வார்த்தை. அது மாத்திரமல்ல, எரேமியா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாருங்களேன், இது கூட ஆண்டவர் உன் வாழ்க்கையில நடக்கும்ன்றார். இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா, He shall be as a tree planted by the water that spreadeth forth the roots by the river, and shall not see when heat cometh, but a leaf shall be green, and shall not be careful in the year of drought, neither shall cease from yielding fruit. தமிழ் வேதாமத்தில் 8ஆம் வசனம் வாசிங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், பாருங்க, ஆண்டோட சித்தனா, நீ தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறது. பாத்தீங்களா? உஷ்ணம் வருகிறதே காணாம. என்னங்க இது? நோட் பண்ணீங்களா? உஷ்ணம் வருது, வந்தா எல்லாரும் அதை பாக்குறாங்க. இலெல்லாம் உதிர்ச்சி, காஞ்சி போயிடுச்சு. உஷ்ணம் வந்த, உஷ்ணனா சூழ்நிலை உஷ்ணத்தை போல மாறுது, அந்த மாதிரி அடிக்குது, பிரஷர். ஆனா உஷ்ணம் வரும்போது, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறது. உஷ்ணம் வருகிறதை காணாமல். பாத்தீங்கன்னா, நீங்க காண மாட்டீங்க. இந்த வாழ்க்கை தான் வச்சிருக்காரு. இலை எப்படி இருக்குமா? பச்சையா இருக்கிறது. பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதும். மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் வருத்தமின்றி கனி கொடுக்கிறதுமான. வருத்தமின்றி கனி கொடுக்கிறதுமான. abundance in the midst of scarcity. பாத்தீங்களா? மலை தாழ்ச்சி, எல்லாருக்கும் தாழ்ச்சி. தாழ்ச்சி நிறைந்த வருஷத்தில் எப்படி இருக்குமா? வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான. தப்பாமல் கனி அப்படின்னா தப்பாமல் செய்ய வேண்டிய காரியங்கள் நடந்துட்டே இருக்கும். கனி, பிளஸிங். பாத்தீங்களா? தேவ பிள்ளைகளே, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, அந்த பாயிண்ட் மாத்திரம். மலை தாழ்ச்சியான வருஷத்திலும். நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் தாழ்ச்சி வரப்போகுது. வருதோ வரலையா, நமக்கு அதை பற்றி ப்ராப்ளமே கிடையாது. தாழ்ச்சி வரட்டும், வெயில் வரட்டும், வெப்பம் வரட்டும், எது வேணா வரட்டும். ஆனா உஷ்ணம் வரட்டும், உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. அது வந்தா உனக்கு ஒன்னும் ஆகாது, உனக்கு ஒன்னும் ஆகாது. தேவ பிள்ளைகளே, இதுதான் தேவ சித்தம். அப்புறம் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பான். வருத்தமின்றி உன்னை பொறுத்த வரைக்கும் நீ இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்ப, தப்பாம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்ப, தப்பாமல் கனி கொடுத்து தப்பாம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்ப, தப்பாம நீ நல்லா தான் இருந்துட்டே இருப்ப. எல்லாருமே அப்படியே அந்த வெப்பத்தை தாங்க முடியாம, அந்த மழை இல்லாதபடி, நான் மழையும் கிடையாது வெப்பமும். அப்ப என்ன ஆகுது சொல்லுங்க பாருங்க? வெப்பம், மழை இல்லை. பாத்தீங்களா? மழை தாழ்ச்சினா மழை இல்லை. ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எல்லாருமே தவிப்பாங்க. தேவ பிள்ளைய வசனத்தை புரிஞ்சுக்கிங்கப்பா. உலகம் மோசமா போயிட்டே தான் இருக்கு, இன்னும் மோசமா தான் போக போகுது. தீஸ் ஆர் தி பிகினிங் ஆஃப் சாரோஸ்ன்னு சொல்லிட்டாரு. அப்போ நாட்கள் செல்ல செல்ல 2026, 27, 27 மோசமான நாட்கள் தான் வரப்போகுது. நல்ல நாட்கள் வரப்போது பைபிள்ல போடல. ஆனா புரிஞ்சுட்டேன்னா உன்னை அது தாக்காது. வார்த்தைய கேட்கிறவன் அல்ல, வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ளுகிறவன்.
தேவ பிள்ளைகள். அதனால இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? Matthew 15:10, hear and understand. தமிழ் பைபிளை கேட்டு உணருங்கள் போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிளை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். hear and understand. நீங்க நாம் செய்ய வேண்டிய காரியம் புரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அதனால்தான் ஆண்டவர் எதற்காக உன்னை உண்டாக்கினார் என்று நாம் துவங்கினோம். எதற்காக உண்டாக்கினார்? நீ நன்றாயிருப்பதற்காக தான். அதனால்தான் உன்னை அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கி ஆண்டு கொள்ளுங்கள். இதுக்கு மேல யாருமே சொல்ல முடியாது. ஆண்டு கொள்ளுங்கள். நான் சிருஷ்டித்த எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். எதற்காக நான் சிருஷ்டித்த? நீ ஆண்டு கொள்வதற்காக. அது உன்னை ஆண்டு கொள்வதற்கல்ல. அதுக்காக நீ என்னுடைய சாயலின்படி, என்னுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டாய் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து மிகவும் நன்றான ஒரு இடத்துல அவர் வைத்தார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்பை பாருங்க. அதை இயேசு கிறிஸ்து திரும்பவும் வந்தார். ஏனென்றால் யாவற்றையும் இழந்த மனுஷன் இழந்த யாவற்றையும் திரும்பவும் பெற்றுக்கொள்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து பலியாக நமக்காக அருளப்பட்டார். தேவ பிள்ளைகளை, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக இன்றைக்கும் தம்முடைய கரத்தை நீட்டி விட்டார். ரோமர் 8:32 மறந்துடாதீங்க. தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் நமக்காக, நம் எல்லாருக்காகவும் தேவன் என்ன செய்தாரு? தேவன் என்ன செய்தார்? He who spared not his own son but gave him up for us all, how shall he not with him freely give us all things? தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்று பாராமல் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவர் மூலமாக அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்ப இப்படிப்பட்ட தேவன் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனா இருக்கும் போது இன்னிலிருந்தாச்சும் why don't you understand the word?